ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, இது போன வாரம் வீக்கெண்ட் எடுத்த விலாக் தாங்க. நாங்கள் ஆஸ்டின் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதுவே 3-4 வாரமாக தள்ளி தள்ளி போய் தான் லாஸ்ட் வீக் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்தியாவிலேருந்து இங்கே 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. வெளியே ட்ராவல்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே போகலைங்க. ஏன்னா தம்பிக்கும் பாப்பாவுக்கும் அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபீவர் கோல்டெல்லாம் இருந்ததுனால நாங்கள் வெளியே எங்கேயுமே போகலை. ஸோ வெதர் அன்னைக்கு கொஞ்சம் மழைன்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் ஹூஸ்டனில் கொஞ்சம் வெயிலாக இருந்ததுங்களா, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஒரு 10:30க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் போகிற லொக்கேஷனுக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 171 மைல் காமிச்சது. 3 மணி நேரங்க. இதில் நாங்கள் இடையில ஏதாவது ஒரு பிரேக் எடுப்போம். ஏன்னா பசங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். 3 ஹவர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் நாங்களாக இருந்தால் போயிடுவோம். பசங்க இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு வீக்கெண்டுனால ஓரளவுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. வெதருமே நாங்கள் 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். அப்பப்போ க்ளவுடியாக இருக்குது, அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது, இப்படியே தான் மாறி மாறி இருந்துச்சு. ஆனால் வெயிலாக இல்லாதனால அவருக்கு டிரைவ் பண்ணவுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாருங்க, ஒரு இடத்துல ரொம்ப க்ளவுடியா இருந்துச்சு. ஆனா இப்ப செம வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனா இந்த கார்ல போகும்போது எனக்கு எப்பவுமே இந்த 90ஸ் 2கேஸ்ல வர்ற படத்தோட சாங் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு 4, 5 பாட்டு வச்சிருக்காங்க. அது கார்ல ஏறினா போட்டே ஆகணும்னு சொல்லி மாறி மாறி அதையே தான் போட்டுட்டே இருந்துட்டு கடைசியில ஒரு வழியா தூங்கிட்டாங்க. நாங்க ரிலாக்ஸா சாங் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆஸ்டின் கிட்ட வந்த உடனே பாருங்க மழை தூற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்களா. எல்லாருக்குமே பசி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நான் ஹோட்டலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கவே இல்லைங்க. ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு வீக்கெண்டுனால. ஆனால் ஃபுட்டு சூப்பராக இருந்ததுங்க. அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஒரு பார்க் நான் பார்த்து வச்சுருந்தேங்க. அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணால் மழை சரியான மழைங்க. எங்கேயுமே போக முடியல. தம்பிக்கும் வேற லைட்டாக ஃபீவர் வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. அதனால நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ண போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்டோர் அக்வேரியம் தாங்க போயிருந்தோம் ஆஸ்டின்ல. அன்னைக்கு வெயில் லைட்டாக இருந்தது. ஆனால் இருந்தாலுமே ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சுங்க. முதல் நாள் நைட்டு மழை பெஞ்சதுனால. ஸோ இன்டோர்னால சரி சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என் பாப்பா உடனே அம்மா தூக்குமா அப்படின்னு சொல்லிட்டாளா. அதனால நான் எங்கே போனாலுமே ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ நான் கார் ட்ரங்க்கில் வச்சுக்குவேங்க. ஏன்னா சடனாக அவங்களால நடக்க முடியலன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக அக்வேரியமே ஒரு 10 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே போயிட்டோங்களா. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பார்க்குக்கு போயிட்டு தான் உள்ளேயே போனோம். ஆனால் இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கவே மாட்டேங்க. ஏன்னா என் பாப்பா, தம்பி, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயே ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கே போனாலும் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த விலாகில் ஃபுல்லாகவே என் பையனும் பொண்ணும் தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. இது மங்கி இல்லை, இது வேற ஏதோ. அங்கே உள்ளே போன உடனே அவங்களுக்கு மைண்டு சேஞ்ச் ஆயிருச்சு. அம்மா நாங்கள் 2 பேருமே கீழே இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானுமே கீழே இறங்கி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பாப்பா, ஸ்ட்ராலரில் இருந்தால் தெரியாதுன்னு சொன்ன உடனே அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க.
இது என்னது? அனிமோனா? எல்லாமே ஜெல்லி ஃபிஷ் தான். அனிமேனோ. என் பையன் வந்து அக்வேரியமை வந்து ஜூ மாதிரி நினைச்சிட்டா. உள்ள போடனே வந்து யானை எங்க யானை எங்கன்னு கேட்டுட்டே இருந்தா. ஓ இவ்வளோ பெருசா இருக்குங்க. அங்க வருது பாரு அந்த மீன். மகிதே அங்க பாரு. இங்க பாரு ஃபிஷ் பாரு. ஏய் இங்க பாரு எவ்வளவு சூப்பரா வாய்த்திருக்குது. ஓய் 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 இது. அங்க ஃபிஷ் வருது. அங்க ஃபிஷ் வருது பாரு. அங்க பாரு. இங்க பாரு எவ்வளவு கிட்டையா இருக்கு. கிட்டையா போகுது. இங்க பாரு ஓன்னு வாய் திறக்குது. இங்க பாரு. இது வந்து திருக்கை மீன் சொல்லுவாங்க. திருக்கை மீன். இங்க பாரு எப்படி பறக்குது. ஏய் இங்க பார்த்தங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க பாரு எப்படி வருது பாரு. இங்க பாரு வருது. அப்புறம் பறக்கிறதுக்கு யார் இருப்பாங்க? இந்த ஃபிஷ் மேல பறந்து வராம பாருங்க. அங்க பாரு ஷார்க் கூட இருக்க பாருங்க. இது ஷார்க் இங்க இருக்கு பாரு கீழ ஷார்க் இல்ல குட்டி மாதிரி. பெருசா ஒன்னு வருது. அப்புறம் இதுக்கு பிளாஸ்டிக்காதா இதுல? அதுல பூவா போடுவாங்க இப்போ. ஓ அப்படியே அப்புறம் இதுக்கு என்ன பாத்து? எல்லாமே அடுத்து வந்து ஒரு கண்ணாடி இதுக்குள்ள வந்து இந்த பல்லு இந்த பறவையோட மூக்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. எலும்பு பாம்போட அந்த எலும்பெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பாம்பு சட்டையை பார்க்குறேங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது மலைப்பாம்போடது தான் நினைக்கிறேன். இன்ஜினியர் கோபிஸா குதிரை போல் தெரியுது. மகிழ்ச்சிங்கம்மா குதிரை ஃபிஷ். இங்கேவா இங்கே குதிரை இருக்கு. இங்கே வர மாதிரி குதிரை. குதிரை ஃபிஷ் போது பாரு. இதான் ஹார்ஸ் ஃபிஷ். எனக்கு பிடிக்காது ஹார்ஸ் ஃபிஷ். அது போலாம். We big shark. The great white shark. இதே நிஜமா இருந்தா எப்படி இருக்கும்? பல்லு. எங்க மண்டையில கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கங்காரு போலாம் போலாம். மேல குத்திட்டு இருக்கு. இங்க பாரு கங்காரு. குட்டி கங்காரு. அங்க பாரு கங்காரு புட்டு சாப்பிடுது பாருங்க. அந்த குருவி பாரு அழகா இருக்கு. ரெட்டா ஷார்க்கா? கோய் ஃபிஷ். கோய் ஃபிஷ். மூவா இது பாரு டாடாய்ஸ். இதோ அங்க ஒன்று பெருசு இருக்கு பாரு. அது அப்பாவா? சரி. ஓ சரி. என்ன பண்ணிட்டு இருக்கு? அது அது வந்து சாப்பிட்டு இருக்கு. பூவா சாப்பிட்டு இருக்கு பாரு. இதுக்கு பசிக்கும்ல. கிரீன் ட்ரீ பைத்தான் பார்க்க இங்க இருக்கு. மோரோலைட்ஸ் crocodile. மைகன் யானைக்கு உடம்பு சரியா? ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துரும். நாளைக்கு பார்க்கலாம். crocodile பார்த்தங்க. ஷார்க் ஜோன்.
ஷார்க் வர்ற மாதிரி, பெரிய ஷார்க் வர்ற மாதிரி. கீழே கீழே பாரு, வர்ற மாதிரி. ஷார்க்கு ஷார்க் ஆக்சுவலாக அங்கே இருக்கு. இங்கேயும் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பெரிய டார்டைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த ஷார்க்கோட பல்லு அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் பாட்டுக்கு நின்றுட்டு ஜாலியாக அந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். சைடில் திரும்பி பார்க்குறேன், இவ்வளோ பெரிய உருவம் என்னடா அசையுதுன்னு பார்த்தா நிஜமான ஒரு ஆமை வந்து அங்கே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சிங்க. இந்த பேர்டோட அந்த மூக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கொத்துனா அவ்வளோதான், ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து இந்த பாம்பு வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருந்தேனுங்களா, எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்தா கடைசியில் வந்து முன்னாடி இருக்குங்க. நான் இது நாள் வரைக்குமே மலைப்பாம்பு வந்து வஉசி பார்க்கு நிறையா ஜூவில் பார்த்துருக்கேன், படுத்துட்டு இருக்கிறதா பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே தான் வந்து அது உயிரோடு எந்திரிச்சிட்டு இருக்கிறதே நான் பார்த்தேன். எவ்வளோ தூரம் எந்திரிக்கிறது பாருங்கள், கிட்டத்தட்ட 3 அடிக்கு எந்திரிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என் ஹஸ்பண்டும் என் பாப்பாவும் வந்து காருக்கு போயிட்டாங்க. கடைசியாக வந்து நானும் தம்பியும் தான் வந்து நின்று பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். அவங்கள தான் வந்து இங்கே வா பாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். எவ்வளோ தூரம் தலை தூக்குது. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு 1/2 hour தாங்க ஆச்சு. கொஞ்சம் மெதுவாக சுற்றி பார்த்தோன்னா ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துக்கும். நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்களா, அதை வச்சு நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அன்னைக்கு போன ஹோட்டல் வந்து சங்கம் ஹோட்டல் தாங்க போயிருந்தோம். அங்கேயுமே வந்து செம கூட்டங்க. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், அங்கே போனால் க்யூ தான் நிற்கணும் அப்படின்னு. ஆனால் ஃபுட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆஸ்டினில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதவங்க போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.